Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருக்கே துதி உண்டாகட்டும். Let's pray. ஜெபிப்போமா. God, we adore you and we love you. எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் தொழுது நேசிக்கிறோம் அப்பா. Thank you, Lord, for preserving us. எங்களை காப்பாற்றிய மகதேவுக்கு நன்றி சொல்கிறோம். Thank you, Lord, for bringing us together as a church in this Lord's day. கர்த்தருடைய நாளிலேயும் திருச்சபையாராய் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த தயவுக்கு நன்றி சொல்கிறோம். Lord, as we worship you, help us to feel and enjoy your special presence in this place. இந்நாளிலும் இங்கே நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய விசேஷித்த பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. Your name alone be glorified. திருநாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. We ask this in Jesus' precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. Hallelujah. 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 Welcome every one of you to this morning service today. இந்நாளின் கர்த்தருடைய ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். It is such a joy to see every one of you this morning. இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது பெருமகிழ்ச்சியாகும். The Lord has been good to us and he has done many good things in our lives. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான பாக்கியங்களை செய்திருக்கிறார். His mercies and grace towards us is very great. நம்மீது அவர் பாராட்டின கிருபையும் இரக்கமும் மகா பெரியது. The psalmist says in Psalm 116 verse 12 like this. 116ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார். What shall I render to the Lord for all the benefits that he has done towards me? கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த உபகாரங்கள் எல்லாவற்றுக்கும் நான் உமக்கு என்ன செய்வேன்? Yes, what can we do to the Lord for all the good things that he has done for us? கர்த்தர் நமக்கு பாராட்டின சகல நன்மையான உபகாரங்களுக்கு கைமாறாக என்ன கொடுத்து விட முடியும்? Again verse 17 he says, 17ஆம் வசனத்தில் சொல்கிறார். I'll offer to thee the sacrifice of thanksgiving. நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். This morning let us thank God, remembering all the good things that he has done in our lives. நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சகல நன்மைகள் நினைத்து இன்று காலை அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். As we stand, let's sing this song, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள். நாம் எழுந்து நின்று நன்றி பலி செலுத்திய நாங்கள் என்ற பாடலை பாடுவோம். Say the
thank you, Lord. நன்றி கர்த்தாவே. We thank you, Lord. We have come here to thank you for all the things that you have done in our lives. எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம் With our கர்த்தாவே. hearts full of gratitude, we thank you. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for preserving us. எங்களை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for everything that you have done in our lives. எங்கள் வாழ்க்கையில் செய்த சகல பாக்கியங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. 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 Beloved, what is the need that you have this morning in your life? பிரியமானவர்களே, இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கையிலே என்ன தேவையுடையவர்களாய் இருக்கிறீர்கள்? Jesus knows your need and he will supply your need. இயேசுக்கு உங்கள் தேவை அறிந்திருக்கிறபடியால் உங்கள் தேவையை தந்தருளுவார். Are you in need of healing? ஒரு சுகம் தேவைப்படுகிறதா? Are you in need of deliverance? உங்களுக்கு விடுதலை தேவைப்படுகிறதோ? Are you expecting a financial breakthrough? ஒரு மிகப்பெரிய பொருளாதார செழிப்பை எதிர்பார்க்கிறீர்களோ? Looking for a good companion in your life? வாழ்க்கைக்கேற்ற நல்ல துணையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ? Are you praying for strength in your life? இல்லாவிட்டால் வாழ்க்கைக்கு வேண்டிய பலனுக்காக ஜெபிக்கிறீர்களா? Are you in need of strength to overcome temptation and sin? பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கான தெய்வீக பலன் தேவையோ? This morning God is here in this place. இந்த காலை தேவனமத்தில் எழுந்தருளி இருக்கிறார். He will provide for you. உங்களுக்கு வேண்டியதை அவர் தந்தருளுவார். You know the answer given by Abraham to his son Isaac in the time of need. தேவையின் நேரத்தில் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு கொடுத்த பதில் உங்களுக்கு தெரியும் அல்லவா? Isaac asked, we have the fire, we have the wood, but where is the lamb? நெருப்பும் விறகும் இருக்கிறது தகப்பனே, ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டார். The answer was simple but prophetic. எளிமையான பதில் தான், தீர்க்கதரிசனமான பதில். Abraham said in Genesis 22:8, God will provide. ஆதியாகமம் 22:8 தேவன் பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். This is a prophetic word for some of you this morning. இன்று காலை உங்களில் பலருக்கு இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையாகும். God will provide. கர்த்தர் தந்தருளுவார். When people ask you, how are you going to do this? How are you going to manage this? இதை எப்படி செய்ய போகிறீர்கள், இதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்று மக்கள் உங்களை கேட்கும்போது Answer them. அவர்களுக்கு பதில் கொடுங்கள். God will provide. தேவன் பார்த்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. God of Abraham is our God. ஆபிரகாமின் தேவனுடைய தேவனாய் இருக்கிறாரே. What God did to Abraham, he will do for his people. ஆபிரகாமுக்கு தேவன் எதை செய்தாரோ அதை தம்முடைய ஜனங்களுக்கும் செய்வார். As God provided for Abraham, he will provide for you. ஆபிரகாமுடைய தேவைக்கு கர்த்தர் அன்றைக்கு செய்ததுண்டானால் உங்களுக்கும் உதவி செய்வார். He is Jehovah Jireh, our provider. அவர் நம் தேவையை சந்திக்கும் யெகோவா ஈரே. Hallelujah. 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 Let's sing. ஆடுவோம். Supply all my needs according to His
Hallelujah. Let's clap our hands and praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை He will be Jehovah Jireh to us. நமக்கு அவர் யெகோவா ஈரேயாய் இருப்பார். He will provide for us. நமக்கு வேண்டியதை தந்தருளுவார். Hallelujah. 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 Even if there is no way, வழியே இல்லை என்றாலும் கூட the Lord will make a way for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். He will not only open closed doors, அடைக்கப்பட்ட வாசலை திறப்பது மட்டுமல்லாமல் He will make a new way. ஒரு புதிய பாதையை திறந்து கொடுப்பார். A pathless wilderness might be before you. உங்களுக்கு முன்பாக பாதையே இல்லாத வனாந்தரம் விரிந்து இருக்கலாம். You're walking, all of a sudden you see a pathless wilderness. போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பாதை இல்லாத வனாந்தரத்தை பார்க்கிறீர்கள். Even there the Lord will make a way. He will make a road for you. அங்கேயும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி சாலை அமைத்து கொடுப்பார். You will walk on the road and reach the destination that God has appointed for you. உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கும் அந்த லக்கிலே தேவன் நியமித்த பாதையில் போய் சேருவீர்கள். Hallelujah. 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 The faith that sing, God will make a way. விசுவாசத்தோடு பாதை காட்டுவார் என்று பாடுவோமே. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Only close me to His side. When downwards for each new day, He will make a way. He will make a way. God will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God, going closely to His side. With downward strength for each new day, He will make a way. He will make a way. பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழி. பாதை காட்டுவார், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடக்கும் வழிகாட்டி. அன்பும் பலனும் விலக்கி வைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதை காட்டுவார், பாதையில்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழி. பாதை காட்டுவார், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடக்கும் வழிகாட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைந்த பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். Hallelujah. Hallelujah. Yes, the Lord will show you the way. ஆம், கர்த்தர் உங்களுக்கு பாதையை காட்டுவார். People will see heaven's favor in your life. பரலோகத்தின் தயவை மக்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பார்கள். Seeing the favor of heaven in your life, they will begin to favor you. உங்கள் வாழ்க்கையில் பரலோகத்தின் தயவை கண்டு உங்களுக்கு அவர்கள் தயவு செய்வார்கள். People who have not favored you before, they will see heaven's favor in your life and they will start favoring you. இதுவரை உங்களுக்கு கொஞ்சமும் தயை செய்யாதவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரலோகத்தின் தயவை பார்த்து உங்களுக்கு அவர்கள் தயவாய் இருப்பார்கள். When Joseph was in prison, we read that God was with Joseph. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று படிக்கிறோம். This means that Joseph was with God. அப்படி என்றால் யோசேப்பு தேவனோடு கூட இருந்தார் என்ற அர்த்தம். God
was with Joseph because Joseph was with God. யோசேப்பு தேவனோடு கூடவே இருந்தபடியினால் நம்முடைய தேவனும் யோசேப்போடு கூடவே இருந்தார். In the prison, everyone forgot him. சிறையிலே எல்லாரும் அவரை மறந்து போனார்கள். But God remembered him and he favored him. ஆனால் தேவனோ அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு தயவு செய்தார். If you are with the Lord will be with you. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். He will not leave you, he will not forsake you. உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். Hallelujah. Hallelujah. Where can we go without the favor of God in our life? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவு இல்லாமல் அப்படி நம்மால் எங்கே தான் போய்விட முடியும்? Who can comfort us? Who can bless us? நம்மை யார் ஆசீர்வதிக்க முடியும்? It is set high value on the favor of God. தேவ தயவு மீது பெருமதிப்பை வைப்போமே. Lord, we live in your favor. கர்த்தாவுடைய தயவினால் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுவோம். We cannot do anything without your favor. உங்க தயவு இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாதையா. Hallelujah. Hallelujah. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும்
மோசே தயவை கண்டது போல் சத்துருக்கள் மத்தியிலோ மோசே தயவை கண்டது போல் வாழ்க்கையும் வெற்றியையும் தயவாக்கி காண செய்யும் வாழ்க்கையும் வெற்றியையும் தயவாக்கி காண செய்யும் தயவால் நான் வாழ்கிறேன் தயவே என்னை காண்கிறோம் தயவால் நான் வாழ்கிறேன் தயவே என்னை காண்கிறோம் என்னை காக்கும் தயவே அனைத்தும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைத்தும் தயவே எல்லாம் உந்தன் தயவே யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல் யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல் வாழ்வு ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவாகி பொழிய செய்யும் வாழ்வு ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவாகி பொழிய செய்யும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் என்னை காக்கும் தயவே அனைத்தும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைத்தும் தயவே எல்லாம் உந்தன் தயவே யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போல் யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போல் வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவாக்கி தந்தருளும் வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவாக்கி தந்தருளும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் என்னை காக்கும் தயவே அனைத்தும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைத்தும் தயவே எல்லாம் உந்தன் தயவால் வாழ்கிறேன்
for the favor. இந்த தயவுக்காக நன்றி Thank கர்த்தாவே. you, Lord. நன்றி ஆண்டவரே. We place great value upon your favor, your friendship, Lord. உம்முடைய ஸ்நேக உறவின் அந்த hallelujah. பெருந்தயவின் மீது அதிகபட்ச பெருமதிப்பு வைக்கிறோம் Let ஐயா. us not lose your favor in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தயவை நாங்கள் இழந்து விடாது இருக்க Lord, we செய்வோம். may lose anything in our life. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்க நேரிடலாம். But Lord, let us not lose your favor in our lives. எங்கள் வாழ்க்கையில் தயவை மட்டும் நாங்கள் இழந்து விடவே கூடாதப்பா. Oh, we lay our lives before thee. உமக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையை படைத்து விடுகிறோம். Oh, we love you, Lord. உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. Everything that we possess, everything that we are, we lay before you. எங்களுடையதாய் இருக்கிற எல்லாவற்றோடும் எங்களை உமக்கு முன்பாக படைத்து விடுகிறோம் கர்த்தாவே. Do with us and with everything that we possess as it pleases thee. ஆண்டவரே, எங்களுக்குண்டாய் இருக்கிற எல்லாவற்றோடும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை நடப்பிப்பீராக. Master, only grant us favor. எங்கள் எஜமானனே, உம்முடைய தயவை மாத்திரம் எங்களுக்கு தந்தருளும். Only grant us your grace. உம் கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தந்தருளும். Deprive us not of your love. உம்முடைய அன்பில் நாங்கள் குறைபட்டு விடாதேயும். Oh, we adore thee, Heavenly Father. பரம தகப்பனே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். Hallelujah. 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 Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Father, we adore you. Lay our lives before you. How we love you, Jesus. We adore you. Lay our lives before you. How we love you. Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. பிதாவே தோலுகிறோம். எங்களை படைக்கிறோம். உம்மில் அன்பு கூறுகிறோம். இயேசுவே தோலுகிறோம். Yes, Lord Jesus. ஆம், எங்கள் ஆண்டவர் இயேசுவே, You lay down your life for us. எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். This morning, இந்த காலை நேரம் we lay our lives before thee. எங்களை உமக்கு முன்பாக படைத்து விடுகிறோம். Do with everything that we possess as it pleases thee. எங்களுக்குண்டாய் இருக்கிற எல்லாவற்றோடும் உமக்கு பிரியமானதை நடப்பிக்கும்படி எங்களை Fill us with ஆட்கொள்ளும். more of your love. அதிகமாய் உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். Let us always have favor in your sight. எப்போதும் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்துக் கொண்டே இருப்பதாக. It is according to your word. உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். We ask this in the precious name of our Lord Jesus. இளையேறு பெற்ற இயேசுவானவரின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென்.